இன்னைக்கு வேர்ல்டு பிரெயின் டியூமர் டேவை முன்னிட்டு நம்ம கூட வந்துட்டு சீனியர் கன்சல்டன்ட் நியூரோ சர்ஜன் டாக்டர் விக்ரம் சார் வந்து இருக்காங்க. சார், இப்போ வந்து இந்த பிரெயின் டியூமர் அப்படின்னா என்ன சார்? நம்ம மூளைங்கிறதுனா நம்மளுடைய ஐடென்டிட்டி, நம்ம சோல், வாட் எவர், நம்ம இதயம் மற்ற உறுப்புகள்லாம் அந்த மூளை செயல்படுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அதர் ஆர்கன்ஸ், பம்ப், சப்போர்ட் சிஸ்டம் அப்படி எடுத்துக்கலாம். நம்ம யோசிக்கிறது, நம்ம வாழ்க்கை, நம்மளுடைய ஐடென்டிட்டி, நம்ம யாரு நம்ம புரிஞ்சுக்கிறது எல்லாமே மூளையினாலதான். மூளைங்கிறது பல கோடி நியூரான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மூளை அணுக்களுடைய தொகுப்பு. இது மூளை அணுக்கள் மட்டும் இல்லாம அந்த அணுக்கள் இணைவதற்கு கூட இருக்கக்கூடிய மற்ற அணுக்கள், அப்புறம் மூளையை சுத்தி இருக்கிற ரத்த நாளங்கள், மூளையை சுத்தி நீர் இருக்கு, அந்த நீர் மூளைக்குள்ளார இருந்தேதான் உருவாகுது. அந்த நீர் உருவாகக்கூடிய அதுக்குரிய அமைப்பு, அதுக்குரிய அணுக்கள், அப்புறம் மூளையை சுத்தி ஒரு உரை, அப்புறம் தலை, அந்த எலும்பு, இது எல்லாமே நம்ம தலைக்குள்ளார இருக்கு. இதுல இப்ப நம்ம சொன்ன எந்த ஒரு பகுதியில இருந்து வேணாலும் ஒரு மாற்றம், மரபணு மாற்றம் ஏற்பட்டு ஒரு வளர்ச்சி ஏற்படலாம். அந்த வளர்ச்சி கேன்சர் வகையான வளர்ச்சியாகவும் இருக்கலாம், கேன்சர் இல்லாத வகையான வளர்ச்சியாகவும் இருக்கலாம். இந்த வளர்ச்சி எந்த வகையான வளர்ச்சியா இருந்தாலும் அதை வந்து கட்டி, அது சம்டைம்ஸ் இன்ஃபெக்ஷன்னால கூட எதிர்ப்பு சக்தியை தூண்டுறதுக்கு அணுக்கள் போராடுறதுனால அந்த இடத்துல ஒரு கட்டி போன்ற அமைப்பும் வரலாம். இது எல்லாமே மூளை கட்டிகள் தான். எனி அப்நார்மல் growth, அந்த மூளை சுற்றி இருக்கிற உரை, ரத்த நாளம், மூளையினுடைய அமைப்பிலிருந்து, எலும்புல இருந்து எது வந்தாலும் இது எல்லாமே மூளைக்குரிய கட்டிகள் கீழே தான் நம்ம கொண்டு வரோம். இன்னும் டாக்டர் கூட வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம். ஸ்டே டியூன் டு ரேடியோ சிட்டி 91.1. இன்னைக்கு வேர்ல்டு பிரெயின் டியூமர் டேவை முன்னிட்டு நம்ம கூட வந்துட்டு டாக்டர் விக்ரம் சார் வந்து இருக்காங்க, சீனியர் கன்சல்டன்ட் அட் நியூரோ சர்ஜன். ஸோ அவர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கூட வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்கலாமா? ஸோ இது வந்து பிரெயினை வந்து எப்படி அஃபெக்ட் பண்ணுது அண்ட் என்ன மாதிரியான காமன் சிம்டம்ஸ் வந்து இருக்கு சார்? சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் பத்தி சொல்லுங்க சார். நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த மூளை அல்லது ஒரு நியூரான், அதாவது நரம்பு அணுக்கள், ஒரு அணுவும் இன்னொரு அணுவும் எலக்ட்ரிக் கண்டக்ஷன் வழியா தான் செயல்படுது. ஒவ்வொரு மூளையின் பகுதிக்கும் வேற வேற செயலாக்கங்கள் இருக்கு. கைகால அசைவுகளை கட்டுப்படுத்துறது, பேச்சை கட்டுப்படுத்துறது, நம்ம கிட்ட இருந்து வரக்கூடிய உணர்ச்சிகளை உணர்வது, அந்த உணர்ச்சிகளுடைய தன்மையை நமக்கு புரிய வைக்கிறது, ஞாபக சக்தி, நம்ம யூரின் கண்ட்ரோல், மோஷன் கண்ட்ரோல், இந்த மாதிரி நம்மளுடைய ஒவ்வொரு அசைவு, ஒவ்வொரு விஷயத்துக்கும் மூளையினுடைய பகுதிகள் இருக்கு. பார்க்கறதுக்கு, சுவாசத்துக்கு, முழுங்குறதுக்கு. சோ எந்த பகுதியில இந்த கட்டி எந்த அமைப்பை பாதிக்குதோ அதை பொறுத்து வெளிப்பாடுகள் மாறும். மோஸ்ட் காமன், ரொம்ப காமனானதுன்னா தாங்க முடியாத குறையாத தலைவலி, வாந்தி, நினைவிழக்கிறது, தள்ளாட்டம் வர்றது, கை கால் பலகீனம் ஏற்படுறது, தலை சுத்து வர்றது, வலிப்பு, இந்த எல்லா அணுக்களும் ஒன்னோட ஒண்ணு எலக்ட்ரிக்கல் தொடர்புல தான் வேலை பார்க்குது. சோ எங்கேயாவது இந்த கட்டியினால ஷார்ட் சர்க்கியூட் ஏற்படும் போது வலிப்பு ஏற்படுறது, தலை கெட்டியான எலும்பால செய்யப்பட்டது. சோ உள்ளார அழுத்தம் அதிகமாயிட்டே போகும்போது அது இந்த மாதிரி தலைவலியையும் வாந்தியையும் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ பக்கவாதத்துக்குரிய இப்ப நான் சொன்ன எல்லா வகையான சிம்டம்ஸும் மூளையினுடைய கட்டிகள்னால யாருக்கு வேணுமாலும், குழந்தைகள்ல இருந்து 90-95 வயசானவங்க வரைக்கும் யாருக்கு வேணுமாலும் இதுல எது வேணுமாலும். ஸோ இப்போ வந்துட்டு பிரெயின் டியூமர்ஸ் வந்து எப்படி டயக்னோஸ் பண்றது அண்ட் இதுக்காக என்ன மாதிரியான டெஸ்ட் வந்து காமன்லி யூஸ் பண்றாங்க? பேஷண்ட்டை வந்து நம்ம வந்து அவங்க என்ன வெளிப்பாடுகளோட நம்ம கிட்ட வராங்க அதை வச்சுதான் அது மூளை சம்பந்தப்பட்டதா. அப்படி மூளை சம்பந்தப்பட்டதுன்னா இப்ப நான் சொன்ன அறிகுறிகள் எல்லாத்துலயும் ஏதாவது மேட்ச் ஆகுதா, எந்த சைடு பாதிக்குது. இப்ப வலது கை காலில் அவங்களுக்கு பலகீனம் இருக்குன்னா இடது பக்க மூளையில பாதிப்பு இருக்கும், பேச்சுல பாதிப்பு இருக்குன்னா இடது பக்க மூளையில பாதிப்பு இருக்கும், தள்ளாட்டம் இருக்குன்னா
சிறுமூளையில பாதிப்பு இருக்கும். இந்த மாதிரி நாங்க அந்த படிக்கிற காலத்துல ஒவ்வொரு உறுப்பினுடைய கட்டுப்பாடு, மூளையின் செயல்பாடுகளை தெளிவா படிக்கிறதுனால அவங்க அந்த அறிகுறிகளை சொல்லும் போது எந்த பகுதியிலிருந்து இவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்திருக்கு, ஸ்பைனல் கார்ட்லயா, முகுளத்திலயா, சிறுமூளையிலயா, பெருமூளையிலயா, எந்த பகுதியில பிரச்சனை இருக்குங்கிறத முதல்ல நாங்க பரிசோதிச்சு புரிஞ்சுக்கிறோம். நம்ம பரிசோதித்து புரிஞ்சுக்கிட்டாலும் அது உறுதிப்படுத்திக்கணும், இதுதான் நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அடுத்த கட்டமா சிடி ஸ்கேன் இல்ல எம்ஆர்ஐ ஸ்கேன். இப்ப எம்ஆர்ஐ ஸ்கேன்லயே நிறைய சின்ன ஆட் ஆன் டெக்னாலஜிஸ் எல்லாம் வந்திருக்கு. எம்ஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, அதாவது அந்த கட்டிகள் ஏதாவது இருந்தா அந்த கட்டியினுடைய கெமிக்கல் தன்மை எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு, எந்தெந்த நரம்புகளை பாதிச்சிருக்கு, எந்த அமைப்புகள் எப்படி மாற்றத்தை ஏற்படுத்துது, அந்த நரம்பினுடைய கனெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி நகர்த்தப்பட்டிருக்கு, இதெல்லாம் பாக்குறதுக்கு எம்ஆர் டிராக்டோகிராபி, டிஃப்யூஷன் உள்ள போகக்கூடிய அந்த ரத்தத்தினுடைய தன்மை, ரத்தத்திலிருந்து அந்த உறுப்புகளுக்கு போகக்கூடிய அந்த பெர்ஃபியூஷன், அதாவது ரத்தம் எந்த அளவுக்கு சீரா போகுதுங்க, இந்த மாதிரி நிறைய சின்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு எம்ஆர்ஐலே பல புதிய பரிமாணங்கள் வந்திருக்கு. அதுக்கப்புறம் சப்போஸ் ரத்த நாளத்திலிருந்து வந்திருக்கிற பிரச்சனைகளா இருக்கலாமோ அப்படின்னு இருந்தா அதுக்கு சிடி ஆஞ்சியோகிராபி அப்படிங்கிற ஒரு பரிசோதனை முறை. இதுக்கும் அடுத்த மாதிரி டிஎஸ்ஏ, டிஜிட்டல் சப்ஸ்ட்ராக்ஷன் ஆஞ்சியோகிராபி அப்படின்ட்டு ரத்த நாளங்களை ஒரு சின்ன ஊசி மூலமா ஹார்ட்டுக்கு கொடுக்குற மாதிரி இந்த ஆஞ்சியோகிராம் பண்ற மாதிரி ஒரு டியூபை கொண்டு போய் மூளைக்கு போகக்கூடிய ரத்த நாளங்களை வச்சு அந்த ரத்த நாளங்களை மட்டும் படம் எடுக்கக்கூடிய டிஎஸ்ஏங்கிறது. அப்புறம் இந்த பெட் ஸ்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கெமிக்கல்ஸ், எந்தெந்த கெமிக்கல்ஸ் எங்க அப்டேக் ஆகுது, அது எந்த கட்டியில அப்படின்னு பார்க்கக்கூடிய சிடி பெட்டு, எம்ஆர்ஐலயே பெட்டு, இந்த மாதிரி லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் நிறையவே வந்திருக்கு. அதுவும் சில நேரங்கள்ல சப்போஸ் அவங்க கை கால் அசைவுகள் இந்த கட்டி இருக்கிற இடத்த சுத்தி இருந்து டேமேஜ் ஆயிருக்கா, கண்ட்ரோல் பண்ணுதா அப்படின்னு பாக்குறதுக்கு ஃபங்க்ஷனல் எம்ஆர்ஐ, இந்த மாதிரி நிறைய புது டெக்னாலஜிஸ் நம்ம பண்ணியிருக்கிற டயக்னோசிஸுக்கு அந்த ஸ்கேன் ரிலேட்டட் இது கோரிலேட் ஆகுதா, ஒத்து போகுதா, இதுதான் அவங்களுக்கு அந்த பிரச்சனையை கொடுக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அதனுடைய வேதித்தன்மை, மரபணு தன்மையிலிருந்து ஓரளவுக்கு பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டெக்னாலஜிஸ் எல்லாம் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஓகே சார், இப்போ இந்த பிரெயின் டியூமரை நம்மளால ப்ரிவென்ட் பண்ண முடியுமா சார்? பிரெயின் டியூமர் எல்லாத்தையும் நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியுமா அப்படின்னா அது முழுக்க நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல. மரபணு மாற்றம்ங்கிறது ஓரளவுக்கு தான் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், லைக் அவாய்டிங் ஸ்மோக்கிங், யூஸ் ஆஃப் டொபேக்கோ, ஆல்கஹால், இந்த மாதிரி, அப்புறம் நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸ், இதெல்லாமே ஓரளவுக்கு தான் இத தடுக்கிறதுக்கு வாய்ப்பை கொடுக்கும். ஆனா மரபணு மாற்றம் இயற்கையில ஏற்படுறத முழுக்க நம்ம இன்னும் தெளிவா கட்டுப்படுத்துறதுக்குரிய இல்ல தெரிஞ்சுக்கிட்டு அவாய்ட் பண்றதுக்குரிய வாய்ப்புகளை கடவுள் நமக்கு கொடுக்கல. ஆனா சீக்கிரமா கண்டுபிடிக்கிறதுக்கும் பெரிய பிரச்சனையா ஆகுறதுக்கு முன்னாடி சீக்கிரமா கண்டுபிடிக்கும் போது அத உடனடியா அதுக்குரிய மாற்று அறிவியல் சார்ந்த முறைகளை உபயோகப்படுத்தி அவங்களை குணப்படுத்தி இயல்பு வாழ்க்கைக்கு கொண்டு வர்றதுக்கும் நிறைய சர்ஜரிக்கல் ப்ரொசீஜர்ஸ், மெடிக்கல் ப்ரொசீஜர்ஸ் நிறையவே இருக்கு. சர்ஜரியிலயும் இப்ப நிறைய டெக்னாலஜிஸ் அதிகமா இருக்கிறதுனால நல்லா பெருசுப்படுத்தி ஆபரேஷன் பண்றதுக்குரிய மைக்ரோஸ்கோப்ங்கிற கருவிகள், எண்டோஸ்கோப், நியூரோ எண்டோஸ்கோப், ஸ்பைனல் எண்டோஸ்கோப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிறுதுளை வழியாவே உள்ளார போய் மூளை நீர்ப்பாதையில் இருக்கிற கட்டிகள் அந்த சின்னதா ஓபன் பண்ணி எண்டோஸ்கோப் அசிஸ்டடா பெருசுப்படுத்தி தெளிவா பண்றதுக்குரிய புதிய டெக்னாலஜி, கட்டிகளை உடைச்சி ஈஸியா எடுத்து பிரெயினை நிறைய டேமேஜ் பண்ணாம எடுக்கக்கூடிய கியூசா அப்படின்னு சொல்லக்கூடிய டெக்னாலஜி, லேசர் டெக்னாலஜி, மூளையின் எலக்ட்ரிக்கல் கண்டக்ஷன்ஸ் எல்லாத்தையும் கிளியரா பார்த்து அது பாதிக்கப்படாம, மூளையின் செயல்திறன் பாதிக்கப்படாம, ஆபரேஷன் பண்ணும் போதே பேஷண்ட்டுடைய நினைவாற்றல பாதிக்காம, அவங்க அசைவுகள், செயலாக்கம் இதெல்லாம் பாதிக்காம பண்றதுக்கு அவேக் கிரேனியாட்டமின்னு, அதே மாதிரி இன்ட்ராஆபரேட்டிவ் நியூரோ மானிட்டரிங், அதாவது மூளையின் செயலாக்கத்தை
ஆபரேஷன் பண்ணும்போதே பார்த்துக்கிட்டே சேஃபா பண்ணக்கூடிய முறைகள், இதெல்லாம் நிறைய டெக்னாலஜிஸ் வந்திருக்கிறதுனால சின்ன பிரச்சனையா இருக்கும்போது அதை ஹேண்டில் பண்ணி அவங்கள முழுசா ரிகவர் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இந்த பிரெயின் டியூமருக்கு வந்து பேஷண்ட்ஸ் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது பேஷண்ட்டும் அண்ட் அவங்களுடைய ஃபேமிலியும் ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம்ஸ் என்ன சார்? பயம். மூளை கட்டினாலே எல்லாருக்குமே வந்து கேன்சர் தானோ, அது நம்ம பண்ணா நம்ம கை கால் பாதிப்பு வந்துருமோ, இயலாமை ஏற்பட்டுருமோ அப்படிங்கறதுதான் மெஜாரிட்டி ஆஃப் த மக்களுடைய பயம். ஏன்னா இப்ப எல்லாருமே சிறு குடும்பங்களா மாறிட்டு இருக்கோம். சப்போர்ட் சிஸ்டம்ஸ் ரொம்ப கம்மி, செலவுகள் அதிகம் அப்படிங்கிற பயம். பாதிப்பு வந்தா அவங்கள பாத்துக்கிறதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற பயம். அதுக்காக தான் சின்ன பிரச்சனையா இருக்கும் போதே கண்டுபிடிச்சு இப்ப நான் சொன்ன பல வகையான டெக்னாலஜிஸ் இருக்கிற செட்டப்ல நம்ம ஆபரேஷன் பண்ணிக்கும் போது இல்ல மருத்துவம் பண்ணிக்கும் போது அந்த பயங்கள் குறைக்கப்படும். அவங்கள ஓரளவுக்கு புது பிரச்சனைகள் இல்லாம இயல்பு நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. நமக்கு வந்து எவ்வளவு நாள் இருக்கிறோங்கிறத விட எப்படி குவாலிட்டி ஆஃப் லைஃப் இருக்கு அப்படிங்கறதும் ரொம்ப 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 முக்கியம் இந்த காலத்துல. அதுக்கு early ட்ரீட்மெண்ட் அண்ட் சேஃப் டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய இடத்துல பண்ணிக்கிறதுடைய பெனிஃபிட் கண்டிப்பா அதிகம். ஓகே சார், இன்னைக்கு வேர்ல்டு பிரெயின் டியூமர் டே. ஸோ இந்த டேல வந்து நீங்க எங்க லிசனர்ஸ்க்கு ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்வீங்க சார்? நம்மளால தடுக்கக்கூடிய விஷயங்கள் லைக் ஸ்மோக்கிங், கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால், டொபேக்கோ யூசேஜ், not wearing helmets, not wearing seat belts, இதெல்லாம் பிராக்டிகலா நம்மளால தடுக்கக்கூடிய விஷயங்கள். கண்ட்ரோல் ஆஃப் பிளட் பிரஷர், கண்ட்ரோல் ஆஃப் சுகர், இத கேர்ஃபுல்லா நம்ம பண்ணிக்கும் போது நிறைய அவாய்டபிள் பிரெயின் ப்ராப்ளம்ஸ நம்ம தவிர்த்துக்கலாம். மரபணுனால வரக்கூடிய விஷயங்களை நம்ம தவிர்க்க முடியாது. ஆனா என்னென்ன பிரச்சனைகள் இருந்தா நம்ம உடனடியா டாக்டரை போய் பார்க்கணும். நம்ம பேசுனதுல அவங்க கரெக்டான டாக்டரை கரெக்டான இன்வெஸ்டிகேஷன்ஸ பண்ணும் போது சின்ன பிரச்சனையும் சீக்கிரமாவே கண்டுபிடிக்கலாம். அதை கரெக்டான நேரத்துல கண்டுபிடிக்கும் போது தேவையான எல்லா டெக்னாலஜியும் யூஸ் பண்ணி பண்ணும் போது சேஃபா நல்ல குவாலிட்டி ஆஃப் லைஃப் ரிகவரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ ரொம்ப நிறைய விஷயங்கள் வந்து எங்கள் லிஸ்னஸ்க்காக சொன்னதுக்கு. ஸோ இன்னைக்கு வந்துட்டு June 8 வேர்ல்ட் பிரெயின் டியூமர் டே. ஸோ கண்டிப்பாக பிரெயின் டியூமர் பற்றின அவேர்னஸ் உங்கள்கிட்ட கிரியேட் பண்ணுறதுக்காக தான் வந்து நம்ம டாக்டர் வந்து பேசியிருக்காங்க அண்ட் பிரெயின் டியூமர் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஸோ அவர் சொன்ன விஷயத்தெலாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நானும் நினைக்கிறேன். நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. நேயர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள்.